வணக்கம் குளோபல் டாரட் வியூவர்ஸ். இன்றைக்கி உங்களுடைய முன்னோர்களுடைய வாக்கு அதுதான் இன்றைக்கி ரீடிங். அண்டு நல்லா வந்திருக்கு. அண்டு ஒரு சில பேருக்கு ஒரு டீப்பான மெசேஜாகவும் இது இருக்கும். உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெசேஜே மெடிசன் கார்டியன். ஸோ எய்தர் உங்கள் முன்னோர்களில் யாராவது மெடிக்கல் ஃபீல்டில் இருந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு பரம்பரையாக ஏதாவது ஒரு நோய் இருந்திருக்கும். அதுக்கு அந்த இதில் நீங்கள் யாராவது இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது பாதிப்படைஞ்சிருந்தானா அவங்க ஹீல் ஆகிற ஒரு நல்ல எனர்ஜி அவங்களுக்கு ஹெல்த் ரெக்கவர் ஆகும், அவங்க ப்ரொடெக்டட் அப்படின்றதுக்கான ஒரு இது ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டு. உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் ஒரு ட்ரீட்மெண்ட் யாராவது சொல்லுவாங்க, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹெல்த் இஷ்யூ மாதிரி இருக்குது. மேபி இது பரம்பரையாக வர்ற சில நோய் பற்றியும் இருக்கலாம். இல்லை இப்போ யாராவது உங்கள் வீட்லேயோ இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது சரியாகிடும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனாக நம்ம இந்த கார்டை எடுத்துக்கலாம். உங்களுக்கு அடுத்த மெசேஜ் ஷீல்ட் மெய்டியன் அண்ட் ஒன்று நீங்கள் இது ஒரு விமன், ஒரு யங் விமனாக இருக்குது. அவங்க வந்திருக்கலாம், உங்கள் ஆன்சஸ்டர்ஸ். இன்னொன்று நீங்கள் ப்ரே பண்ணுற காட் ஒரு விமனாக இருக்கலாம். இன்னொன்று நீங்கள் ப்ரொடெக்டட். ஓகே, உங்களை சுற்றி எந்த பிரச்சனை யார் பண்ணாலும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இந்த கார்டு வந்திருக்கும். அண்ட் எது பண்ணாலும் பிளான் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்றதுக்காக, அதுதான் இதோடைய டிரெக்ட் மீனிங் ஆக்சுவலாக. அண்ட் ஒன்ஸ் அகெயின் அ வெரி பியூட்டிஃபுல் கார்ட். உங்களுக்கு மூணாவது மெசேஜ், ஸ்டார் கேசர் செட் யுவர் சைட்ஸ் ஹையர். ஆக்சுவலாக ஒரு சில பேர் உங்களுடைய கோல்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பண்ணுற விஷயம் உங்களுடைய அதை விட நீங்கள் பெருசாக பண்ணக்கூடிய ஒரு பவர் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுக்காக இந்த கார்டு. நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாகவோ இல்லை நீங்கள் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணிங்கன்னா, இதுவே நீங்கள் ஃபெயில் ஆகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு ஆன்சஸ்டர்ஸ் சொல்கிற மெசேஜ், நீங்கள் இன்னமும் மேலே போகக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது. ஓகே, உங்களுக்கு ஃபோர்த் கார்டு ஏர் கார்டியன் ஷிஃப்ட் யுவர் பர்செப்ஷன். இந்த டெக்கு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு டைம் இந்த கார்டு வராங்க. ரொம்ப அழகான கார்டு. இன்றைக்கி தான் நானே என்ன சொல்கிறது, ரொம்ப நேரம் இந்த கார்டை பார்த்தது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கரெக்டாக பார்க்கல, ரொம்ப ஸ்டக்காகி இருக்கீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு பதிலே தெரியல அப்படின்னா, நீங்கள் அதை வேறு கோணத்தில் பாருங்கள் அப்படின்றதுக்கான ஒரு கார்டு இது. ரொம்ப ஸ்டக்காகி ஒரு பதிலே தெரியல, இதுக்கு விடிவே இல்லையா, வழியே இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நீங்கள் யோசிக்கிறது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்றது தான். உங்கள் மூளை உங்களை ஏமாத்துது. மேபி நீங்கள் கெட்டவங்கள நம்பலாம், நல்லவங்கள நம்பாமல் இருக்கலாம், சம்திங் லைக் தேட். ஏதோ ஒரு கரெக்டாக பண்ணலை அப்படின்றதுக்கான ஒரு கார்டு. உங்களையே நான் ஆக்சுவலாக உங்களை யாராவது டிமோட்டிவேட், உங்களை யாராவது லோவாக ஆக்குறாங்க அப்படின்னு சொல்ல வரும்போது, என்னோடய மொபைலில்
லோ பேட்ரி அப்படின்னு வந்தது. யாரோ உங்களுடைய எனர்ஜியை எடுக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியலை அப்படின்னு மட்டும் தெரியுது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் கார்டு ஃபஸ்ட்டு மெஜிஷியன். ஸோ உங்களுக்கு வேறு யாரோடைய ஹெல்ப் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு வேண்டிய ரிசோர்ஸஸ், உங்களுக்கு தைரியமோ, உங்களுக்கு பணமோ, உங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்ற அந்த எல்லா அறிவுமே உங்களுக்கே இருக்குது அப்படின்றது ஃபர்ஸ்ட் கார்டு. அண்ட் 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்குது. நிறைய பேர் தூங்காமல் இருப்பீங்க, அழுவீங்க, தூங்காமல் நைட் அழுகிறது, இந்த எனர்ஜிலாம் இருக்குது. ஓகே, அழறதுனாலையோ இல்லை வருத்தப்படுறதுனாலையோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. மேபி அதனால தான் உங்களுக்கு ஃபோக்கஸ்க்கான கார்டும் வந்திருக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிங்க, பாசிட்டிவாக இருங்க. உங்கள் லைஃப்பில் நடந்த எல்லா நல்லதுக்கும் நன்றி, தினைக்கும் நைட்டு நன்றி சொல்லிட்டு பழகுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 விஷயத்துக்காவது அன்றைக்கி நடந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகே, அதை நினச்சிட்டு தூங்குங்க. உங்களுக்கு பதில் கண்டிப்பாக கிடைக்கும். ரீசெண்டாக நீங்கள் நினைக்காத ஒரு விஷயம் மேபி நெகட்டிவாக ஒன்று நடந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வேலையில் பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் நீங்கள் நினச்ச மாதிரி போகாமல் ஏதோ ஒரு ப்ராப்ளம், மேபி ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிருக்கலாம். சம்திங் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாததும் நடந்திருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் கான்ட்ராக்ட், பிஸ்னஸ் கான்ட்ராக்ட், இல்லை ஜாப் ரிலேட்டட், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ஸ்பெசிஃபிக்காக இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் அவங்களுக்கு வந்த மெசேஜ் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்குது. அண்ட் ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அடுத்தது என்ன பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலமை இருக்கவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்குது அப்படின்றது தான் உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ். இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். ஓகே, கண்டிப்பாக இன்னும் வேலையில் பிரச்சனை இருந்திருக்கலாம், வேலையே போயிருக்கலாம், பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் ஏதோ பிரிஞ்சிருப்பீங்க, இல்லை ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சிருப்பீங்க. அவங்களுக்கு ஹோப் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் முடியும்னு நீங்கள் நினைப்பீங்க, அந்த விஷயம் இன்னும் பிரச்சனை இருக்கும், பட் அது ஒரு க்ளோஷருக்கு வந்துடும். ஓகே, என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் நீங்கள் பியூட்டிஃபுல்லாக எண்ட் ஆகணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. ஓகே, இதுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் நடந்ததை யோசித்து வருத்தப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. 4 ஆஃப் கப்ஸ் மோஸ்ட்டாக ஏன்னோ நடந்த ஒரு விஷயத்தை திரும்ப 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 அதுவே யோசிக்கிற ஒரு மோடு, அந்த மோடு நல்லதே கிடையாது. இன் எனிவே பாஸ்ட் பாஸ்ட் தான். ஃப்யூச்சர் அதுவும் நம்ம கையில் இல்லை, ப்ரெசண்ட் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. அதை மட்டும் யோசிங்க. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு பியூட்டிஃபுல் சேஞ்ச். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு சேஞ்ச், ஒரு பெரிய நல்ல சேஞ்ச் கண்டிப்பாக இருக்குது. இட் கேன் பி ரிலேட்டட் டு ஃபினான்ஸ், ரிலேஷன்ஷிப், எல்லா விதமான ஒரு நல்ல விஷயம் ஒன்று கூடி சீக்கிரம் நடக்கும். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வேர்ல்ட் ரிவர்ஸ் வந்திருக்கு அண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்குன்னா, ஐ திங்க் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருப்பீங்க, ஆனால் யூனிவர்ஸ் உங்களுக்கு கரெக்ட் பண்ணும். நீங்கள் ஏதோ தப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க, யூனிவர்ஸ் அதில் உங்களோட மேக்ஸிமம் உங்களுக்கு டைம் கொடுத்துட்டு இட் இஸ் டேக்கிங் பேக் அண்ட் இட் இஸ் கிவிங் யூ சம்திங் வெரி நைஸ். அதுதான் எனக்கு தெரிஞ்சு வெரி கிளியர் இன்ஃபர்மேஷன். அண்ட் மேபி அது உங்களுக்கு தெரியல, அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி ஆன்சஸ்டர் உங்கள் முன்னோர்கள் வழியாக உங்களுக்கு இந்த மெசேஜ் வருது. அண்ட் இந்த 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 ரீடிங்கான ஒரு அவுட்கம் கார்டு நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தது.
நெகட்டிவாக இருக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு சூப்பர் கார்டு வருது. ஓகே. உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வரும். உங்களுக்கு வந்து எமோஷ்னலாக நீங்கள் இருப்பீங்க. அண்ட் யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப். அது மட்டும் தான் உங்ககிட்ட கொடுத்துருக்க ஒரே ஒரு டாஸ்க். முன்னோர்கள் வந்து எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்களே நினச்சா வழியாக தான் உங்களோட லைஃப்பில் சேஞ்ச் வரும் அப்படின்றது மட்டும் அவங்க சொல்லிட்டாங்க. வேறு யாரும் புதுசாக வந்தோ அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. எல்லாமே நீங்கள் அப்படின்ற மாதிரி. பட் ஒரு பியூட்டிஃபுல் அவுட்கம் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரும். உங்களுக்கான அவுட்கம் கார்டு வந்து 4 ஆஃப் வாண்ட்ஸ் விச் இஸ் செலிப்ரேஷன். செலிப்ரேஷன் வந்து சும்மா செலிப்ரேஷன் இல்லை, சொசைட்டியோடு சேர்ந்து ஃபங்க்ஷன் வச்சு ஒரு பெரிய குதூகலமாக நடக்கிற ஒரு விஷயம். அண்ட் 4 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமே நடக்கும். மந்த்ஸ் இயர்ஸ்லாம் இல்லை, டேஸ்லேயே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. அண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்லாம் லாங் டேர்ம் ரிசல்ட். ஸோ ரொம்ப நாள் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா கூடி சீக்கிரத்தில் எல்லாமே சரியாயிடும். வித்தின் டேஸ். ஸோ டேஸ்ன்னு கணக்கு வரும்போது வந்து ஒரு மந்த் மேக்ஸிமம் 31 டேஸ் தான். ஸோ நம்ம வந்து ஒரு 30 நாளுக்குள்ளே இது நடக்கும் அப்படின்ற கணக்கில் இந்த ரீடிங்கை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இதுதான் அவங்க ஆன்சஸ்டரோடைய மெசேஜ். அவங்க வந்து தேர் வித் யூ, உங்கள் கூடவே இருக்காங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது, அவங்களோட ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. அண்ட் அவங்க வந்து நீங்கள் தப்பு பண்ணால், நீங்கள் கரெக்டான ஒரு பாதையில் போகலன்னா கூட they are trying to correct it for you. So all the best and thank you.